கிருத்திகை அன்னைக்கு படைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல வந்து கோவில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் முருகன் கோவிலுக்கு லாஸ்ட் வீக்கே போய் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பிரித்திங்கரா கோவில் ஞாபகம் வந்தது. சண்டே அப்படின்னா வந்து 4 வந்து ராகு காலம், அந்த ராகு கால பூஜை நடக்கும். அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பியிருக்கோம். சண்டேல மேக்ஸிமம் எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த அன்னைக்கு வந்து கோவிலில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆடி மாசம்னாலே வந்து அம்மனுக்கு ஸ்பெஷலான ஒரு மாசம் தான். இதுல வந்து கிருத்திகை வேற இன்னைக்கு ஆடி முதல் கிருத்திகை. ஆடி மாசமே வந்து 2 கிருத்திகை வருதுன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. ஆனா இது ஃபர்ஸ்ட் கிருத்திகை. இதுக்கு வந்து நாங்க படிச்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்களுக்கு வந்து பிரித்திங்கரா தேவி வந்து ஞாபகம் வந்தாங்க. இந்த கோவில் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா மொரட்டாண்டியில வந்து இருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து வந்திருந்தோமா, ஸ்டார்டிங்ல பார்த்தா நிறைய வந்து சிமிக்கி, அதுக்கப்புறம் பொட்டு, அதுக்கப்புறம் வளையல்னு சொல்லி எல்லாமே இருந்தது. எதுவுமே நம்ம ஷாப்பிங் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்தது கொஞ்சம் லேட் டைம் தான். 5 மணி போலதான் கோவிலுக்கு வந்து வந்திருந்தோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு கோவிலுக்கு போறது பிளான் இருக்கு. அதனால சும்மா வந்து பார்த்துட்டு மட்டும் போகலாம். ஏன்னா வரும்போது திருப்பி எதுவும் பார்க்க முடியாது. நேரா வந்து இன்னொரு கோவில் போக வேண்டியதான். அதனால சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தொட்டில், அதுக்கப்புறம் மஞ்சள் மாலை. மஞ்சள் மாலை எதுக்கு எனக்கு தெரியல. தொட்டில் வந்து இருந்தது. குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுவாங்க போல இருக்கு, அது இருந்தது. அதுக்கப்புறம் அம்மனுக்கு எலுமிச்சை மடம் வேப்பில வந்து சேர்த்த மாலை வந்து இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில் வந்து பூமியில இருந்து கீழே வந்து 20 அடி ஆழத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஆனா இது இந்த பாதாள சுரங்கம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மண்ணுக்கு அடியில வந்து இருக்கு. ஆஹ் இவங்கதான் வந்து பிரித்திங்கரா தேவன் பாத்துக்கோங்க. இவங்களை வந்து எங்க வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. இருந்தாலும் வந்து நீங்க பாக்கணும் அப்படிங்கறத நான் வந்து சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க கோவில விட்டு வெளில வரோம். இதை சுத்தி பாத்தீங்கன்னா, அதாவது பிரித்திங்கரா அம்மன் கோவில்ல வந்து ஒரு சன்னதி மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய வந்து கட்டியிருக்காங்க. லக்ஷ்மி நரசிம்மர், அதுக்கப்புறம் பிரித்திங்கரா தேவிக்குன்னு சொல்லி கட்டியிருக்காங்க. இன்னொரு ஒரு புதுசா வந்து சிலை வச்சிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எந்த கோவிலையும் பார்த்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க பாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, நான் வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர். நல்லா பெரிய சிலை வச்சிருக்காங்க. கோவிலுமே நல்லா பெருசா கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு பிரகாரமும் நல்லா பெருசு பெருசா கட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இங்க வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சு வச்சுட்டாங்க. கேட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பார்க்க தான் முடியும். இங்க வந்து பூசாரிங்க யாரும் இருந்து நமக்கு வந்து தீபாராதனை கொடுக்குறது அப்படி எதுவும் கிடையாது. எல்லாமே வந்து மெயின்ல இருக்க பிரித்திங்கரா தேவி கிட்ட மட்டும் தான் இருக்காங்க. அங்க வந்து 4 ராகால பூஜை நடக்கும். அதுல வந்து நிகம்பலா யாகம் வந்து பண்ணுவாங்க. நாங்க போறதுக்கு முன்னாடியே வந்து அது முடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க சாமி மட்டும் கும்பிட்டுட்டு நிறைய வந்து பூசாரி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கோவில்ல வந்து ஸ்பெஷல் என்னன்னா 8 திக்கிலும் சுடுகாடு இருக்கு. காளி அம்மனுக்கு வந்து அந்த மாதிரி சுடுகாடு பக்கமா இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு நாங்க வந்து இந்த கோவில ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும். மாடுங்க எல்லாமே வந்து யார் வளர்க்குறாங்க அப்படின்னு தெரியாது. இது கோவில் சார்பா வைக்கிற மாடு கிடையாது, அங்க இருக்கவங்க வளர்க்குற மாடுதான். அது எல்லாமே வந்து யாரும் கட்டி வைக்காம அவுத்து விட்டுறதுதான். என்ன அப்படின்னா, பெரியவங்க எல்லாம் போறாங்க, குழந்தைங்க போறாங்கன்னா கொஞ்சம் பயந்துதான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா முட்டுற மாதிரி வந்து வருது. கொஞ்சம் சேஃப் இல்லாம இருக்குங்க. இப்போ நம்மலாம் போறோம்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கலாம். வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களால வந்து அதை ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கணும். ஏன்னா நிறைய மாடுங்க இருக்கு. இங்க பாருங்க, நான் எந்த கோவிலையும் பார்க்காத ஒரு வித்தியாசமான சிலை வந்து நான் இங்க பார்த்தேன். சித்திரகுப்தர், அதுக்கப்புறம் வந்து மாடு, அதுக்கு மேல வந்து யமதர்மன் இருக்கிற மாதிரி வந்து இங்க வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல, யமதர்மனோட சிலை வந்து அங்க இல்லை இப்போதைக்கு. என்னாச்சுன்னு தெரியல. முன்னாடி வந்து இருந்தது, இப்போ இல்லை. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கோவில்ல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில்ல இருந்து கிளம்பியாச்சு. வர வழியில பஜ்ஜி வித்துட்டு இருந்தாங்க. அது வந்து வாங்கிட்டு ரொம்ப நிறைய வாங்கல, கம்மியா தான் வாங்கினேன். ஒரு 20 ருபீஸ்க்கு மட்டும் வந்து வாங்கிட்டு வண்டி கிட்ட போயாச்சு. அங்க வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாடு வந்து ரொம்ப எங்க டிஸ்டர்ப் பண்ணா எங்களுக்கு வழியில நிக்க கொஞ்சம் பயமா இருந்தது. அதனால பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. காலையில எல்லாமே செஞ்சதுதான். கிருத்திகை அன்னைக்கு வடை பாயசமும் செஞ்சதுதான். பட் டைம் இல்லை, நான் வந்து சரியா சாப்பிட முடியல. அதனால எனக்கு பஜ்ஜி பார்த்துட்டு ஆசையா இருந்தது. 20 ருபீஸ்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்க இன்னொரு கோவில் வந்து வந்தாச்சு. இது நவக்கிரக கோயிலுங்க. பாத்தீங்கன்னா அந்த கோபுரமே ரொம்ப அழகா இருக்கும். கலசம் வச்ச மாதிரி இருந்து கோபுரம் வந்து வச்சிருப்பாங்க. இந்த சைடுல பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம், அப்புறம் ஒரு ராசி இருக்கு இல்லைங்களா, அந்த ராசி எல்லாத்துக்குமான சிம்பிள்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து பாத்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரு பகவான், அப்புறம் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சன்னதியும் இருந்தது. இந்த கோவிலுமே நல்ல பெரிய கோவில். ஒவ்வொரு இடத்துலயும் சிலையெல்லாம் நல்லா பெருசு பெருசா வச்சு ஒவ்வொரு மண்டபம் பிரகாரம் எல்லாம் நல்லா பெருசா வந்து கட்டியிருந்தாங்க. இது வந்து வாஸ்து பகவானோட சிலை தான். எங்க நிறைய பேர் வந்து கல் அடிக்க வச்சிருந்தாங்க வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல. நானுமே வந்து கல் அடிக்க வச்சிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரம் நம்ம கட்டுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிலை இருக்கு. விநாயகருக்கு ஆப்போசிட்ல வந்து சனி பகவான் இருக்காங்க. எவ்வளவு பெரிய காகம் இருக்கு பாத்தீங்களா.
சனி பகவானோட சிலையுமே நல்லா பெருசா இருந்தது. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க நவக்கிரகங்களை பார்க்க வந்தோம். இங்க வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா நவக்கிரக தோஷங்கள் நீங்கிறதுக்காக வந்து போடுறதுதான். அதே மாதிரி எங்க சனி பகவானோட சிலையும் ஒண்ணு இருக்கு. அதுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நம்ம பண்ணலாம். அது வந்து இப்ப நம்மளுக்கு கண்டக சனி இருக்கு, இப்ப ஏழரை சனி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ அது வந்து நமக்கு நீங்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில நல்லெண்ணெய் வச்சு அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நவக்கிரகங்களை வந்து பார்த்தோம். ரொம்ப வந்து அழகா வச்சிருந்தாங்க. 9 கிரகங்களும் நல்ல பெருசு பெருசா வந்து சிலை வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷன் பார்த்துருக்கு இல்லைங்களா. நான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா இப்ப எப்படி சொல்றது, ராசிக்குமே வந்து சிலை வச்சிருக்காங்க. ராசிக்கு சிலை வச்சு அந்த ராசிக்கு என்ன மரம் வந்து உகந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரமே வச்சிருக்காங்க. இப்போ சிம்ம ராசியா, சிம்ம ராசிக்கு ஏத்த மரம் இளந்தை மரம் சொல்லி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஏத்த மரங்களும் இங்க இருக்குங்க. எல்லா விதமான ராசி நட்சத்திரம் எல்லாத்துக்கும் மரங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான ஏத்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து இந்த கோவில் இருக்கு. கோவில் ரொம்ப பெரிய கோவில், ரொம்ப அமைதியா இருந்தது. ரொம்ப வந்து ஸ்மெல் அதிகமா இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டுன்னா பலாமரம் இருக்குங்க. எந்த நட்சத்திரத்துக்கான மரம் பலாமரம் தெரியல. அது வந்து காயுமே இருந்தது, நல்லா பழுத்து இருந்ததுன்னு நினைக்கிறேன். பலாக்காய் ஒரு 4 காய்க்கு மேல பார்த்தேன். நான் இருட்டுல எனக்கு சரியா தெரியல. ஆனா ஸ்மெல் பயங்கரமா இருந்தது. இங்க வந்து நாவல் மரம் இருக்குங்க, அதுதான் தேடிட்டு இருந்தேன். பட் நாவல் மரம் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அது வந்து பாத்துட்டு இந்த கோவில்ல ஜாதகம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வாஸ்து பாக்குறது, திருமண பொருத்தம் சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. இங்க வந்து ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். குருஜி வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அங்க இருந்து அண்ணா வந்து சொன்னாங்க, அம்மா இன்னைக்கு குருஜி வந்திருக்காங்க, வரமாட்டாங்கன்னு பட் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தோம். எங்க ஏதாவது இருந்ததுங்க ஷீட் மாஸ்க் தான் அந்த சுத்தமா எடுத்து பார்த்துட்டு நான் வந்து லிப்ஸ்டிக் தான் வாங்கலாம்னு வந்திருந்தேன். என்னென்ன இருக்குன்னு சொல்லி சும்மா பார்த்துதானே எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் தான் வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.